ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் சமைக்கலை இன்னும், இதுக்கப்புறம் தான் சமைக்கணும். டைம் இப்போ ஒரு 11 மணி இருக்கும். நான் காலையில் ஈவினிங் பூஜை பண்ணுறதுனால இதுக்கப்புறம் காலையில் சமைக்காமல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காலைல சாப்பிட்டதுக்கப்புறம் 11 மணி அந்த 11:30 அந்த டைமில் தான் இனிமேல் சமைக்க போகிறேன். நான் தனியாக இருக்கிறனால அது ஓகே. எல்லாரும் இருக்கும்போதுமே என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, காலையில் சமையல் முடித்து பூஜை பண்ணி சாப்பிட்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால் காலையில் நம்ம சமைக்காமல் மதியம் சமைக்கலாமான்னு கேட்டப்போ சில பேர் வேணாம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஒத்துக்காது, அப்படி இப்படின்னு பேசுனால இதுக்கு முன்னாடி அப்படி செய்ய முடியல. ஆனால் இப்போ தனியாக இருக்கேன் அப்படிங்கிறனால நான் ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் தான் நான் சமைக்கணும். இன்னும் நான் ஒலை கூட வைக்கல. குளிச்சு முடிச்சது வந்து ஒரு 10:30 இருக்கும். இன்றைக்கி காலைல நான் பூஜை பண்ணது, நான் என்ன சாப்பிட்டேங்கிறது பார்த்து முடிங்க. அதுக்கப்புறம் ஒலை வச்சுட்டு ரெகுலராக சமைக்கும்போது சமையல் வேலை பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் நல்லபடியாக பூஜை முடிஞ்சதுங்க. நான் கொஞ்சம் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேன். இங்கே செம்ம மழை பெய்யுது. ஒரு 4 மணிக்கு மேலே தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவையை வந்து வறுத்துட்டு கிரி மாதிரி செஞ்சுருந்தேன், சீனி போட்டு தான். அதை தான் இன்றைக்கி காலைல சாப்பிட்டோம் 2 பேரும். வீடியோ எடுத்து முடித்தேன், கால் வந்தது. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 பார்சலுமே வந்துருச்சு. இந்த டைம் வந்து ட்ரெஸ்ஸு பொருள்னு சொல்லி போர் அடிக்க போகிறதில்ல. முக்கியமான 2 வாங்கியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்சல் வாங்க தானே போகிறோம், அதனால கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாமேன்னு பக்கெட்டும் குடமும் கொண்டுட்டு வந்தேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பார்சல் வந்து இன்றைக்கி வரும்னு இருந்தது, ஆனால் இன்னொன்று வந்து ஜூன் 2ஆம் தேதி தான் எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு தெரியாது. தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் ரவை சாப்பிட்டோம் இல்லைங்க, அந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. ஒலை வச்சதுக்கப்புறம் நான் அதை கழுவிடுவேன். சரி வாங்க, இப்போ நான் வாங்கிட்டு வந்த பார்சல் 2மே என்னங்கிறது உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் தானே சமைக்க போகிறோம், அதனால் இன்றைக்கி டே ஃபுல்லாக கூட வேர்த்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் ஃபேஸை பார்ப்பீங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உண்டியல், சரிங்களா? இது வந்து நான் மிக்சர் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் எப்படி வந்திருக்குதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அப்பாவை வந்து இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்சல் அனுப்புனாங்க. அதனால் மறுபடியும் எதுக்கு அவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னா, டெலிவரி சார்ஜில் நிறைய செலவு வரும். என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், பெங்களூர்லேருந்து கொஞ்சம் பார்சல் அனுப்புங்களேன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் பார்சல் போடணும் அப்படின்னா மெயின் சிட்டிக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காது. ரெகுலராக வேலைக்கு போகிறாங்க. முன்னாடி வந்து 10 மணி 9:30க்கு போனாங்க, இப்போ வந்து 11 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வராங்களா. சண்டே மட்டும்தான் லீவ் இருக்குது, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு திடீர்னு நான் ஃப்ளிப்கார்ட்டில் முறுக்கு காரச்சேவெல்லாம் இருக்குல்லங்க, அந்த பாக்கெட்லாம் பார்த்த உடனே இது வந்து 700 கிராமோ எவ்வளவோ தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால் அது வந்திருக்கு. அது வந்து பெரிய பார்சல். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம். இது வந்து உண்டியல் வாங்கியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த உண்டியல் அவ்வளோ ஆசாசியாக 5 ரூபாலாம் சேர்த்து வச்சுருந்தேன். என்ன ஆச்சுன்னு இப்போ சொல்கிறேன், இதுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு போயிருந்தோம்ல, இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணி எல்லா காயினும் போச்சு. இப்போ கொஞ்சம் காயின் வச்சுருக்கேன். அது அடிக்கடி பாப்பா எப்பயாவது ஏதாவது ஒன்று கேட்குறா அப்படின்னா, இல்லை யார்கிட்டயாவது சேஞ்சு கொடுக்கணும், இல்லை ஊருக்குள்ள எல்லாம் கீரை காய்கறியெல்லாம் விற்றுட்டு வருவாங்கள்ல, அப்போ வந்து இதிலேருந்து எடுத்துக்குவேன். காயின் தானே அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து சேஃப்டிக்காக வைக்கல, இந்த பணத்துலேயும் நம்மளுக்கு செலவு இருக்குங்கிறதுக்காக இதில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வாங்கியிருக்க உண்டியல் வந்து நான் உண்மையாகவே சேஃப்டி பண்ணணும். சரி, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதிகமாக வளவலன்னு பேசினா பிடிக்காது நிறைய பேருக்கு. எனக்கு வந்து கத்திரிக்கோலில் மெதுவாக கட் பண்ணுற அளவுக்குலாம் பொறுமை இல்லை, அதனால் பிளேட்லையே அவ்வளோதான், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி பாப்பாவுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். பாப்பா கிட்ட காமிக்கும் போதும் அவளோட ரியாக்ஷன் நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பாப்பாவோட அக்கௌண்ட்டில் அந்த திருமகள் திட்டத்தில் மாதத்துக்கு 1000 ரூபாய் போடுவேன். அது இல்லாமல் வீடு கட்டணும்ல, அதனால் ஆர்டி அக்கௌண்ட்டில் மாதத்துக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டுட்ருக்கேன். அது வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அது ஒன்று. அது இல்லாமல் நான் எனக்கு இதில் சேஃப்டி பண்ணுறது வந்து எனக்காக, நான் ஏதாவது பொருள் ஆசைப்படுறேன், இல்லை தேஜுவுக்காக, இல்லை ஏதாவது ஒன்றுங்க,
கோல்டு வாங்குறதுக்கு மட்டும்தாங்க இந்த சேவிங். நான் இந்த உண்டியல் வாங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இதில் நான் பணம் சேர்த்து வைப்பேன், எவ்வளோ தான் ஒரு பிரச்சனையாகவே தேவை வந்தாலும், ஆனால் நான் இதிலேருந்து பணம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இப்படி இருந்தால் தான் கொஞ்சமாவது சேஃப்டி பண்ண முடியும். சரி இதில் வச்சுக்கிறது இந்த ஒரு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா மறுபடியும் எடுப்போம், நம்ம சேவிங்கே பண்ண முடியாது. அதனால் இது வந்து எனக்காக பார்க்கலாம். இந்த மாதிரி லாக் இருக்குங்க பாருங்கள். ரெண்டு டைம் திருப்பணும். மரத்தில் செஞ்ச பெட்டி ரொம்ப சேஃப்டி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் இதில் சேர்த்து வைக்கிற பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது ஏதாவது கோல்டில் வாங்குறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த உண்டியல் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு. 2 சாவி கொடுத்துருக்காங்க. பாப்பா வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் பார்க்கலாம். இது வந்து இன்னொன்று ஓப்பன் பண்ணலாமா? இந்த மாதிரி பெரிய பார்சல் போடும்போது எனக்கு யூஸ் ஆகும். பாக்ஸ் எல்லாம் ஏதாவது வச்சுக்குவேன், இல்லை யாருக்காவது ஏதாவது போட்டு விடணும், அனுப்பிக்கலாம். செல்ஃபியில் இருக்கிறனால கொஞ்சம் ரிட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்கும். கார்லிக் மிக்சர். எக்ஸ்பைரி டேட் சொல்லவா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. நான் பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன். காலி ஆகிடும் எப்படியும் 10 மாதம் வரை. மே தானே ஆகுது. ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஜன்னல் பக்கத்தில் மொபைல் வச்சது வந்து விழுந்துட்டே இருக்குங்க, அதனால ட்ரைபாடில் வச்சுட்டேன். செம்ம ஸ்மெல்லு. காரப்பூந்தி இருக்கு, பொட்டுக்கடலை. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப எண்ணெய் ஸ்மெல்லாக இருக்கிறதோ கெட்டு போனதோ சுத்தமாக இல்லை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது தெரியுமா? ஒரு 5-6 நாளைக்குள்ளே நான் காலி பண்ணி காமிக்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ரசம், பருப்பு குழம்பு, எது கூட வேணாலும் சூப்பராக சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது. ஓகே, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருவேன். ஒலை வைக்கணும். சாப்பாடு சமைக்கும் போது பார்க்கலாம். இப்போ ஒலை வச்சுட்டேங்க. ஒரு 3-4 நாளாக தொடர்ந்து மழை. இன்றைக்கி வந்து வெயில் அந்தளவுக்கு வரல, ஆனால் கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. எப்போதும் போல் பயங்கரமாக வேர்க்குதுங்க. இன்றைக்கி மழை இல்லை. சரி, பாத்திரம் விளக்கிட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். சாவித்திரி பூஜை அப்போ என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பையன் என்னை கோவில் கூட்டிகிட்டு போனால அந்த பையன்கிட்ட தான் இன்றைக்கி நான் புனர்புதா போக சொல்லி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். அதோடய கொடை வாங்கிட்டேங்க. ஏன்னா அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ண போகும்போதுமே ரொம்ப நைட்டாச்சு, மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படி சேஃபாக இருக்கணுங்களங்க. 100 ரூபா. இப்போ அரிசி போட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்த சுடு தண்ணி வந்து இதில் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு அடுப்பு இருக்கிறதுக்கு இந்த விஷயத்துக்கு நல்லதுங்க. ஏதாவது ஒரு பொருள் கீழே வைக்காமல் அடுப்புக்கு மேலே வச்சிரு. தீ அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 2-3 வாட்டர் பாட்டிலில் தண்ணி தீந்துருச்சு. தண்ணி எடுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் கடை இருக்குங்களா. கறிக்குழம்பு செய்கிறதுக்கு வந்து வெங்காயம், கருவேப்பிலை இல்லை, சிக்கன், மீட் மசாலா எதுவுமே வாங்கலை. அதனால் இப்போ கடைக்கு தான் போயிட்டு வர போகிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். கடைக்கு போயிட்டு வந்துட்டேங்க. குழம்புக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தேன். சாமி கும்பிடுறதுக்கு பற்றி கொஞ்சம் தாங்க இருக்குது, எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். சிக்கன் மசாலா, மீட், கரம் மசாலா, அதுக்கப்புறம் சீரகம். இப்போ மழை காலம்ல அதனால கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற சோப்பு, 20 ரூபாய்க்கு வெங்காயம். அவ்வளோதாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் கரண்ட் வந்தது, அதனால மசாலா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சிக்கனும் கழுவிட்டேன், எண்ணெய் ஊற்றியாச்சு. எப்போதுமே இங்கே வந்து கொஞ்சம்
சீனி சேர்ப்பாங்க கலருக்காக. இன்னைக்கு சீனி சேர்க்காம செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1:11 ஆயிடுச்சுங்களா, அவளை வேற குளிச்சு விடிக்க முடியல. குழம்பு ரெடியானதுக்கப்புறம் குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வைக்கலாம். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னு வெங்காயத்தை கொஞ்சம் கருக விட்டுச்சாச்சு. மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் மசாலா தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சிக்கன் மீட் இந்த மாதிரி பாக்கெட் மசாலா எல்லாம் சேர்க்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இப்போ தனி மிளகாய் பொடி சேர்க்கலாம். மல்லிப்பொடி. இப்போ கரம் மசாலா சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு மீட் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பாக்கெட் 2 வாங்கிட்டு வந்து 2மே சேர்த்தாச்சு. இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகட்டும். மசாலா நல்லா ரெடியானதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணியிருந்தேன். அது கூடவே உப்பு அதிகமாக சேர்த்துருக்கேன். என் ஹஸ்பண்டுமே சமைக்கும்போது மசாலாவில் தான் உப்பு அதிகமாக கொடுப்பாரு. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதனால் இப்போவே சேர்த்துட்டேன். அடுப்பு பயங்கரமாக புகையுதுங்க, கண்ணெல்லாம் வலிக்குது. சரியாக முழிச்சு வீடியோ எடுக்க முடியல. தக்காளி இப்போ பாதி ரெடியானதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும் இல்லைங்க, அது வற்றினதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி லைட்டாக வத்துற மாதிரி இருக்குது. நாங்கள் எப்போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி குழம்பு செய்வோம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி தொக்கு மாதிரி இருக்கும்போதே சிக்கன் சாப்பிடுவோம். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெந்து அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து சாப்பிடலாம். இப்போ நல்லா கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் தான் நாங்கள் கொஞ்சம் தனியாக சிக்கன் எடுத்து சாப்பிடுவோம். இதில் இப்படி எடுத்து சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். நம்மளையெல்லாம் கூப்பிடுறது இல்லைங்க, எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. உள்ள ஃபேன் இருக்குது, சூடாக இருந்தாலும் நம்மளை தேட மாட்டாங்க. இவ்வளோதாங்க எடுத்திருந்தேன். ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் நான் குழம்பு வச்சுருந்தேன். லைவில் சில பேர் கேட்டிருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் வெஜ்ஜே சமைக்கிறீங்க, நான்வெஜ் முட்டை சிக்கன்லாம் சமைச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். சரி, நாங்கள் சாப்பிட்றோம். டைம் இப்போ 2:40. சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய பேர் முன்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுமே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும்போது தெரியும்ல, ரீசெண்டாக வர்ற ஐடியா இல்லை முன்னாடி இருந்து வர்ற ஐடியான்னு. அதனால் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கப்புறமே நான் எடிட்டிங் விஷயத்தில் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம். சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்குங்க. நீங்கள் வீடியோலேயே சில வாய்ஸ் ஓவரில் உங்களுக்கே தெரியும் இங்கே எவ்வளோ பெருசாக மழை பெஞ்சதுன்னு. கரண்ட் போயிடுச்சு, செம்ம மழைங்க.